ஓம் சத்குரு ஸ்ரீ மகா அகத்தியரே போற்றி போற்றி. மணிப்பூரக சக்கரம் குறித்து சத்குரு மகா அகத்தியர் வழங்கிய அருளுரை. ஈஸ்வரரின் பேரொளியினை தொழுது மகா அகத்தியர் உரைக்கின்றேன். ஒவ்வொரு மானுட ஆன்மாவும் பூரண முக்தி பெற வேண்டும் என்பதே எமது பேராவலாகும். ஆவல் என்பது வேறு, ஆசை என்பது வேறு. ஆவல் என்பது ஆன்மாவிலிருந்து எழுவது, ஆசை என்பது உயிரிலிருந்து எழுவது. ஆவல் என்பது பிற உயிர்களை உய்விக்க உதவிடும். ஆசை என்பது சுய தேவைகளை சார்ந்தது. ஆசை என்பது பேராசையாகவும் உருமாறுவது போன்று, ஆவல் என்பது பேராவலாகவும் உருமாறிடும். ஸ்ரீ ஹயக்ரீவ மகரிஷிகள் பேராவல் கொண்டே வேதங்களை காத்து வருகின்றார். விண்குலத்து ஆன்மாக்களின் சேமிப்புற்ற காந்த சக்தி எனும் ஒளி ஆற்றலே வேதங்கள் எனும் ஓசையாகவும் நிலைக்கின்றது, ஒளியாகவும் நிலைக்கின்றது. பேராவல் கொண்டு வேதங்கள் எனப்படும் உயர் குலத்து ஆன்மாக்களின் அதீத ஒளியாற்றலை ஸ்ரீ ஹயக்ரீவர் யுக யுகமாய் காத்து ரட்சிக்கின்றார். ஆதி பராசக்தியின் ஆற்றல்களும் வேதங்களின் ஓசைகளில் உள் அடக்கம். இதனின்று அறிவது யாது? இப்பிரபஞ்சத்தின் நன்மையை கருத்தினில் கொண்டு அதனை உவந்து பேராவலாக ஏற்று அதி உன்னத செயலாற்றும் ஹயக்ரீவரே ஓர் உன்னத ஒளி ஆவார். மானுட தேகங்களில் உள்ள சக்கர ஆற்றல்களை தூய்மையுறுத்துகின்ற உன்னத பணியானது ஸ்ரீ மகா காலேஸ்வரரின் அருளினால் நிகழ்ந்தேறுகின்ற இத்தருணத்தில் மகா அகத்தியராகிய யாம் மானுடர்களின் மணிப்பூரக சக்கரத்தினில் உள்ள கழிவுகளை நீக்கியே அருளிட பேராவல் கொண்டுள்ளோம். ஏனெனில் கலிகால மானுடர்கள் பெருமளவினில் அதீதமாய் கழிவுகளை ஏற்றிருப்பது மணிப்பூரக சக்கர ஆற்றல்களிலே என்பதனை யாம் உணர்ந்து கொண்டோம். மற்ற சக்கரங்களை காட்டிலும் அனைவருக்கும் அதீதமான கழிவுகள் தேக்கமடைந்த சக்கரம் என்பது மணிப்பூரக சக்கரமாகும். மேலும் பற்பல ஆற்றல் கசிவுகளும் ஆங்கே நிகழ்கின்றன. இதை குறித்தே தீர்க்கமுற அறிய வேண்டும். மணிப்பூரகம் என்றால் என்ன? மணிப்பூரகம் என்பது உன்னத பொருளினை கொண்ட சொல்லாகும். மணி என்பது மணியோசையினை குறிக்கும். பூரகம் என்பது பூரணமான அகம் என்ற பொருளினை வழங்கிடும். மணிப்பூரகம் என்பது மணி கூட்டல் பூரண கூட்டல் அகம் என்ற பொருளினை வழங்கிடும். அகம் சார்ந்த பூரணமான ஓசை என்றுமே இதனை அறிந்திடலாம். அகமாகிய ஆன்மா வெளிப்படுத்தும் உயிர் சக்தியான ஓசை எனும் வெப்ப ஆற்றல் தீர்க்கமாய் நிலைத்து இயங்கக்கூடிய உன்னத சக்கரமே மணிப்பூரக சக்கரமாகும். அகத்து ஓசையை தனது எரிபொருளாக ஏற்று இயங்கும் மணிப்பூரகம் என்பது எத்தகைய செயல்களை ஏற்கும் என்றறிக. ஒரு மனிதனின் மணிப்பூரகமே அவனது முக்தி நிலையினை தீர்மானிக்கும். ஏனெனில் ஒளியினை ஓசையாக ஏற்பது என்பது ஓர் உன்னத கலையாகும். ஒளியினை ஓசையாய் பிரித்தாழ்வதும் உன்னதமே. மணிப்பூரக சக்கர ஆற்றல்களே அக்கலையினை தீர்க்கமாய் வெளிப்படுத்தும்.
ஒளியினை பூரண ஓசையாக உருமாற்ற வேண்டும் எனில் ஓர் அணுவினை பிளக்க வேண்டும். புற உணவுகளை ஏற்கும் மனிதர்கள் அதன் மூலக்கூறுகள் யாவும் பிளவுற்ற பின்னரே செரிமானம் எனும் செயலின் மூலம் தேகத்திற்கு உரித்தான ஆற்றல்களை பெறுகின்றனர். மணிப்பூரக ஆற்றலுக்கு ஓர் உன்னத நிலை உண்டு. அவை யாதெனில் ஒளியை பிளக்கும் திறன் என்பதாகும். அணுப்பிளவு என்பது மணிப்பூரக சக்கர இயக்கத்தினால் உருவாகும். ஆன்ம ஆற்றல்களின் மூலம் உள்ளேற்கப்படும் பாதரச ஆற்றல்கள் நிறைந்த ஆகாய மூலக்கூறுகள் யாவும் சிரசு அணுக்களால் பிளவுறுத்தியே ஏற்கப்படுகின்றன. தன்னுடைய சரிபாதி ஆற்றல்களை தேகத்திற்கு பகிர்கின்ற சிரசினில் உள்ள சக்தி பீட அணுக்கள் எனும் உயிர் சக்தியானது உன்னத ஆகாய மூலக்கூறுகளை அவ்விதமே தேகத்திற்குள் செலுத்திடும். பாதரச ஆற்றல் மிக்க அம்மூலக்கூறுகளில் உள்ள விஷத்தன்மையினை விஷுக்தி சக்கரம் தன் வசம் ஈர்த்திட அநாகதம் எனும் சக்கர ஆற்றல்களோ அவற்றினை தளரச் செய்திடும். மணிப்பூரக சக்கரத்தினை அடையும் உன்னதமான ஆகாய மூலக்கூறுகள் எளிதாய் பிளவுறும். அதனுள் அடங்கிய ஓசை எனும் வெப்ப சக்தியான தங்க ஆற்றல்கள் சுவாதிஷ்டான சக்கரத்தினில் சேமிப்புறும். எஞ்சிய பிளவுறாத சில பல ஆகாய மூலக்கூறுகள் மூலாதாரத்தினை சென்றடைகின்றன. தேகத்தினில் பிரவேசிக்கும் உன்னத பாதரச ஆற்றலான ஆகாய மூலக்கூறுகள் எனும் ஒளி சக்தியினில் உள்ள விஷத்தன்மையினை விஷுக்தி சக்கரம் நீக்கிடும் என்றும் அநாகத சக்கர ஆற்றல்களோ அவற்றினை அன்பாய் இழகச் செய்திடும் என்பதனையும் உணரக்கடவது. மணிப்பூரகமோ அவற்றை பிளவுறச் செய்திடும். அதனுள் அடங்கிய ஓசை எனும் தங்க மூலக்கூறுகள் அடுத்துள்ள சுவாதிஷ்டான சக்கரங்களில் சேமிக்கப்படும். எஞ்சிய பிளவுறாத சில ஆகாய மூலக்கூறுகளும் சக்தி எனும் வெப்ப ஆற்றல் பிரிக்கப்பட்ட நிலையில் உள்ள ஆகாய மூலக்கூறுகளும் மூலாதாரத்தினை சென்றடையும். இவையே உடற் சக்கரங்களின் ஆதார இயக்கமாகும். மணிப்பூரகம் எனும் சக்கரமானது பற்பல கழிவுகளை ஏற்றுள்ள காரணத்தினால் யாம் அதனை தூய்மையுறுத்தி அணு பிளவுகள் சீராய் தேகத்தில் நிகழ்ந்திட உதவிடுவோம். பல்வேறு ஆசைகளும் தேவைகளும் நிறைவேற வேண்டும் எனில் அணு பிளவு என்பது தேகத்தினில் நிகழ வேண்டும். அதனின்று ஆற்றல்களும் பெருகிடல் வேண்டும். பொருள் பற்று என்பது மனிதர்களுக்கு மிகுந்து வருவதற்கான மூல காரணமே மணிப்பூரக சக்கரம் சீராய் இயங்கிடாத நிலையின் மூலமே நிகழ்கின்றது என்றே உணர வேண்டும். அவற்றின் கழிவுகளை நீக்கினால் அணுப்பிளவு எனும் ஆகாய மூலக்கூறுகளின் பிளவு தேகத்தினில் சீராய் நிகழ்ந்தேறிடும். அதன் மூலம் புற வாழ்விற்கு உரித்தான செல்வம் பெருகும். தங்க ஆற்றல்கள் பெருகிடும். மூலாதாரமும் ஆகாய மூலக்கூறுகளை ஏற்று வலுவடையும். சுவாதிஷ்டானமும் சீரடையும். சுவாதிஷ்டானத்தில் சேமிப்புற்ற தங்க ஆற்றல்கள் மென்மேலும் பெருகிட மணிப்பூரக ஆற்றல்கள் சீரமைக்கப்படல் வேண்டும். அருளும் பொருளும் ஒரு சேர பெருகிடும். ஓர் மானுட தேகத்தினில் உள்ள 175 மணிப்பூரக சக்கரங்களும் எம்மால் சீரமைக்கப்படும். சிவ ஆற்றல்களாகிய ஆகாய மூலக்கூறுகளிலிருந்து சக்தி ஆற்றல்களான தங்க எரிபொருளினை பிளவுறச் செய்யும் ஆற்றல் பெற்ற யாம் மீண்டும் சிவசக்தி ஆற்றல்களை ஒருங்கிணைக்கும் பணியினையே யுகமாற்ற பணியாக ஏற்றுள்ளோம். மணிப்பூரகம் என்பது
நீரின் மூலக்கூறுகளையும் காற்றின் மூலக்கூறுகளையும் துணையாக ஏற்று அதன் மூலமே அணுக்களை பிளவுறச் செய்து அக்னி ஆற்றல்களை வெளிக்கொணர்கின்றது. எனில் மணிப்பூரக சக்கரமானது கழிவுகளை ஏற்று சீராய் இயங்காது நிலைப்பதினால் உடலில் பல்வேறு உபாதைகளும் உருவாகின்றன. அகத்தினிலும் புறத்தினிலும் அருள் மற்றும் பொருள் செல்வங்களில் தடைகளும் உருவாகின்றன. தனுராசனம் எனும் பயிற்சியானது எவ்விதம் மணிப்பூரக சக்கரத்தினை தூய்மையுறுத்திட உதவிடும் என்றறிக. ஒரு வில்லின் துணை கொண்டு எய்தப்படும் அம்பு மாத்திரமே கனிகளை பிளவுறச் செய்திடும். ஒரு மனிதனின் சிரசினை கொய்திடவும் அம்புகள் பயனுறுத்தப்படுகின்றன. இலக்கினை அறிந்து செலுத்தப்படும் அம்பு எதனையும் பிளவுறச் செய்திடும். எனில் தனுராசனத்தின் மூலம் மணிப்பூரக சக்கரத்தில் உள்ள கழிவுகள் நீக்கமடையும். தொப்புள் பகுதியினை அழுத்துவதன் மூலமும் கரங்கள் மற்றும் கால்கள் பிணைக்கப்படுவதன் மூலமும் வில்லிலிருந்து அம்பானது செலுத்தப்படுவது போன்று பல ஆற்றல்கள் உடலில் செலுத்தப்படும். இதன் மூலம் தேகத்தினில் உள்ள மணிப்பூரக சக்கரத்தின் கழிவுகள் நீங்கும். ஆகாய மூலக்கூறுகளில் உள்ள உயர்ந்த பிராணவாயு மூலக்கூறுதனை பிளவுறச் செய்வதன் மூலம் அதனின்று வெப்ப ஆற்றல் வெளிப்படுகின்றது. எனில் இச்செயலை ஆற்றுகின்ற உன்னத எரிபொருளாகவே யாம் மானுட தேகத்தினில் செயல் புரிகின்றோம். யாமே கழிவுகளையும் நீக்கி அருளிடுவோம், கசிவுகளையும் சீருறுத்திடுவோம். விஞ்ஞானபூர்வமாக உணர வேண்டும் எனில் ஓர் சத்தியம் உரைத்திடுவோம். ஹைட்ரஜன் எனும் வெப்ப சக்தியினை ஆக்சிஜன் எனும் உயர் பிராண வாயுவாகிய ஆகாய மூலக்கூறுகளிலிருந்து யாமே பிளவுறச் செய்கின்றோம். அகத்து ஈசன் எனும் நாமத்திற்கு ஏற்ப யாம் அகமாகிய ஆன்ம ஒளியிலிருந்து ஈச ஆற்றலான வெப்ப சக்தியினை பிரித்து இயக்குகின்றோம். மணிப்பூரக சக்கரத்தினில் அடைப்புகள், கழிவுகள் மற்றும் கசிவுகள் உருவாகியுள்ள நிலையில் யாமே எமது வெப்ப சக்தியினை அருளி தீர்க்கமான பணியாற்றிடுவோம். ஆசன பயிற்சியினையும் தியான பயிற்சியினையும் ஏற்கும் தருணத்தில் கழிவுகள் நீங்கி மணிப்பூரகம் சீராய் இயங்கி அணுக்களாகிய ஆகாய மூலக்கூறுகளை பிளந்து உன்னதமாய் செயலாற்றிடும். இதன் மூலம் உருவாகும் பலன் யாது என்றறிக. நிலதேகத்தில் உள்ள மணிப்பூரக சக்கரத்தில் உருவாகும் கழிவுகள். மன அழுத்தம். தன்னிடம் இல்லாத பணம், பொருள், மரியாதை, அழகு, ஆற்றல் மற்றும் திறமை குறித்த கவலைகளினால் உருவாகும் மன அழுத்தம் என்பதாகும். சக்கர தியானங்களை ஏற்பதன் மூலமும் யோக பயிற்சியினை ஏற்பதன் மூலமும் உருவாகும் பலன். தன்னிடம் உள்ள பணம், பொருள், அழகு, ஆற்றல், திறமை ஆகியவற்றை தீர்க்கமாய் உணர்ந்து உய்வுறும் தன்மை உருவாகும். இறைவன் தனக்கு அருளியுள்ள அனைத்திற்கும் உணர்ந்து நன்றி உரைக்கும் தன்மையும் உருவாகும். 2. நீர்தேகம். மணிப்பூரக சக்கரத்தில் உருவாகும் கழிவுகள். அறியாமை. தனது உயிர் மற்றும் ஆன்மாவின் அபரிமிதமான ஆற்றல்கள் குறித்து அறியாத நிலை உருவாகும். அணுக்களின் கழிவுகளை நீக்காததே காரணம். சக்கர தியானங்களை ஏற்பதினால் உருவாகும் பலன். நீர் தேக மணிப்பூரக சக்கரத்தின் கழிவுகள் நீங்கினால்
ஆன்மா மற்றும் உயிரின் அபரிமிதமான ஆற்றல்கள் வெளிப்படும். சாதிக்க இயலாத பற்பல செயல்கள் எளிதாய் சாத்தியமாகும். 3. வாயு தேகம். மணிப்பூரக சக்கரத்தில் உருவாகும் கழிவுகள். தமஸ் எனும் சோம்பல் குணம். அனைத்து செயல்களிலும் தாமதம், பல முக்கிய செயல்களை ஏற்காது தவிர்த்தல் போன்ற குணநலன். சக்ரா தியானத்தின் பலன் குணமாற்றம். சுறுசுறுப்பு, பகுத்தறிந்து செயலாற்றுவது போன்ற குணநலன் பெருகும். அருட்செல்வம் மற்றும் பொருட்செல்வத்தினை உணர்ந்து ஏற்கும் திறன் உருவாகும். 4. அக்னி தேகம். மணிப்பூரக சக்கரத்தினில் உருவாகும் கசிவுகள். உயிர் ஆற்றலின் விரயம். அக்னி தேகத்தினில் உள்ள மணிப்பூரக சக்கரத்தில் கழிவுகள் தேங்காது, மாறாக உயிர் கசிவு எனும் நிலை உருவாகும். அளவுக்கு அதிகமாக ஐம்புலன்களையும் இயக்கும் தருணம் மணிப்பூரக சக்கரத்திற்கு செல்லும் உயிர் சக்தி எனும் ஒற்றை அணுவாகிய ஹைட்ரஜன் எனும் எரிபொருள் கசிந்து வெளியேறிவிடும். சக்கர தியானங்களை ஏற்பதினால் உருவாகும் பலன். தனுராசன பயிற்சி மற்றும் தியான பயிற்சிகளின் மூலம் புலன் ஒடுக்கம் எளிதாய் நிகழும். உயிர் ஆற்றலின் விரயமும் தவிர்க்கப்படும். 5. ஆகாய தேகம். மணிப்பூரக சக்கரத்தினில் உருவாகும் கசிவுகள். ஒளிக்கசிவு எனும் பிராணசக்தி விரயம். ஆகாய தேகத்தினில் உள்ள மணிப்பூரக சக்கரம் என்பது உயர்ந்த ஆகாய மூலக்கூறுகளை ஈர்த்து தேகம் முழுவதும் கடத்தும் வல்லமை பெற்றது. இறை சிந்தனை என்பதே ஒளியினை உடல் முழுவதும் கடத்தும். எனில் இறை சிந்தனை அற்ற தருணங்களிலெல்லாம் உயர்ந்த ஆக்சிஜன் எனப்படும் உன்னத ஆகாய மூலக்கூறு மணிப்பூரக சக்கரத்தினால் ஈர்க்கப்படுவதில்லை. தேகம் முழுவதும் அவை படருவதும் மூலாதாரத்தில் சேமிக்கப்படுவதும் தடையுறுகின்றது. சக்கர தியானங்களை ஏற்பதினால் உருவாகும் பலன். பயிற்சிகளின் மூலமும் இறை சிந்தனைகள் பெருகும். அதன் மூலம் அருட்சக்தி எனும் துல்லியமான ஆகாய மூலக்கூறுகள் மணிப்பூரக சக்கரத்தினால் எளிதாய் ஈர்க்கப்படும். இறைவனின் பெருங்கருணையினால் நிகழ்கின்ற இந்நிகழ்வுகளை அனைவரும் உணர்ந்து ஏற்று உய்வுறக் கடவது. அன்பு நிறைந்த பேராசிகள்.